அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு முதலில் அல்லாஹ்விற்கும் பிறகு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் பல தலைப்புகளில் வீடியோ போட சொல்லி கேட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்குற எல்லா டாபிக்ஸையும் நோட் பண்ணி வச்சுட்டு தான் வர்றோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்ட எல்லா வீடியோக்களையும் நாங்கள் கண்டிப்பாக போட முழு முயற்சி செஞ்சுட்டு வரோம். ஆனால் ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி சரியான கதைகளை யோசித்து ஆன்மீக விஷயங்களெல்லாம் தொகுத்து ஒரு தரமான வீடியோ உருவாக்க எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3 நாள் தேவைப்படுது. தாங்கள் பொறுமை மேற்கொண்டு வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் டிவி ரிமோட்டுக்காகவோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்காகவோ உங்கள் சிப்ளிங்ஸ் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? இது எனக்கு தான் வேணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? நிச்சயமாக தோணியிருக்கும் இல்லையா? அமீனும் அப்படி தான். அதனால் இந்த கதை மூலியமாக அமீன் எப்படி விட்டு கொடுக்கறது கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்க்கலாம். மா, என்னப்பா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, நேரமே போக மாட்டேங்குது. சும்மா உட்கார்ந்தா எப்படி அமீன் நேரம் போகும்? உள்ள போய் ஏதாவது ஒரு சூறாவை எடுத்து மனப்பாடம் பண்ணு. நான் கொஞ்ச நேரத்துல படிக்கிறேமா, இன்ஷா அல்லாஹ். இப்ப கொஞ்ச நேரம் நானிமா வீட்டுக்கு போய் பெரிய மாப்பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்மா. சரி அமீன், பாத்து போயிட்டு வா. ஆனா அங்க போய் எல்லார் கூட சேர்ந்து ஒன்னா விளையாடணும். இது என்னோடது அது உன்னோடதுன்னு அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. ஜுஹைர் அண்ணாவும் ஜைனா பாப்பாவும் அஹத் தம்பியும் உனக்கும் பிரதர் சிஸ்டர் மாதிரி தான். அவங்க கூட நீ சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும், சரியா? பாத்து போயிட்டு வா. ஃபி அமானில்லா. இந்த லேஸ் பாக்கெட்டை வாங்கி தர வேண்டாம்னு சொன்னா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதை இவங்க எங்க கேக்குறாங்க? கடையில நின்னுகிட்டு வாங்கியே தீரணும்னு 2 பேரும் அடம் பிடிச்சாங்க. என்னால சமாளிக்க முடியல, அதான் வாங்கி தந்தேன். அது சரி, இப்போ அந்த சின்னவன் ஆஹா தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிச்சு வந்து பார்த்தா எனக்கும் வேணும்னு கேட்டு அழுவானே. அந்த கடையில இந்த லேஸ் பாக்கெட் 2 தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானிமா, ஜுஹைர் எங்க போயிருக்கான்? அவன் டியூஷனுக்கு போயிருக்கான் மீன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நானிமா, பாப்பா இங்க வந்து நானிமா மடியில உட்காருங்க. நானிமா, எனக்கும் லேஸ் வேணும். அகத், இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இத சாப்பிடு. வேணா, லேச்சுதான் வேணும். நானா? நானிமா சொன்னதுதான் கரெக்ட். எப்படி அழுகுறான் பாருங்க. நானா, எனக்கு லேச்சுதான் வேணும். அமீன், ஜைனா, தம்பி எவ்வளவு ஆசையா கேக்குறான் பாருங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் தம்பிக்கு கொடுங்க. போங்க நானா, நான் தரமாட்டேன். நானா, நீங்க அவனுக்கு பிடிச்ச ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? பின்ன என்ன, நானும் லேஸ் தர மாட்டேன். சரி சரி அஹது தங்கம், அழாதீங்க. நானிமா உங்களுக்கு வேற லேஸ் தர்றேன். 2 பேரும் அப்படியே லேச வச்சிட்டுருங்க. வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அமீன், ஜைனா, இப்போ நீங்க 2 பேரும் என்ன சாதிச்சீங்க? பாவம் அகத் அழுதுட்டு போறான். இதுதான் நீங்க தம்பி மேல வச்சிருக்கிற அன்பா? பகிர்ந்து சாப்பிட்டா ருசி அதிகம், விட்டு கொடுத்து வாழ்ந்தா பாசம் அதிகம். இது வெறும் பழமொழி இல்ல, இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வழி. நீங்க இப்போ ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. ஆனா இதே குணம் நாளைக்கு நீங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமும் இருந்தா உங்க உறவுகளுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. நானா? எனக்கே இதுல கொஞ்சோண்டு தான் இருக்கு. அவனுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன சாப்பிடுவேன்? நானா? ஜைனா தானே அஹத்தோட ஓன் சிஸ்டர். அவளே அவனுக்கு தரல. நான் அவ சித்தி பையன் தானே, நான் மட்டும் ஏன் தரணும்? அப்படியெல்லாம் நினைக்க கூடாது பசங்களா. சொந்த தம்பியா சித்தி பையனா அது முக்கியம் இல்ல. அவ உங்களோட தம்பி, நீங்க அவனுக்காக விட்டு கொடுக்கணும், அவ உங்களுக்காக விட்டு கொடுக்கணும். நீங்க எல்லாரும் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யாராவது தெரியாம அடிச்சிட்டாலோ இல்ல தள்ளி விட்டுட்டாலோ நீங்களும் திரும்ப அவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் வச்சிருக்கிற பொருளை பார்த்தா அதுதான் வேணும்னு சண்டை போடுறீங்க. இப்படி இருந்தா வளர்ந்து நீங்க எப்படி ஒரு நல்ல மனுஷனா இருப்பீங்க? நாம எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்க
ஒரு அழகான வரலாறு சொல்றேன். வீரம், அறிவு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, சகோதரத்துவம் எல்லாம் கலந்த ஒரு மாபெரும் மனிதரோட வரலாறு தான் இது. இந்த வரலாற்றை கேட்டா நீங்க வளர்ந்து ஒரு நல்ல மனுஷனா மாற முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. கிபி 600ஆம் ஆண்டு மக்காவில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். அவர்களின் தாய் பெயர் பாத்திமா பின்த் அஸத், தந்தை பெயர் அபு தாலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா நாயகம். அலி நாயகத்தின் தந்தை அபு தாலிப் நாயகம். அப்துல்லா நாயகமும் அபு தாலிப் நாயகமும் சகோதரர்கள். அதனால் நபிகள் நாயகமும் அலி நாயகமும் உறவுப்படி சகோதரர்கள். அலி நாயகம் பிறந்தப்போ அவங்களுக்கு பெயர் வைக்க ரசூலுல்லா தான் வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே ரசூலுல்லாஹோட நேரடி வளர்ப்புல வளர்ந்தவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை இஸ்லாத்துக்கு அழைக்க ஆரம்பித்த போது சிறுவர்களில் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர்தான். அப்போ அவருக்கு சுமார் 10 வயசு தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ய மக்காவை விட்டு கிளம்பும் போது மக்காவாசிகள் நம்பிக்கையா நபிகள் நாயகத்திடம் கொடுத்திருந்த அமானத் பொருட்களை எல்லாம் அலி நாயகத்திடம் எல்லார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அப்புறம் மதினாவுக்கு வர சொன்னாங்க. அந்த இரவு எதிரிகள் எல்லாம் வாளோட வாசல்ல நின்னு ரசூலுல்லாவை கொல்ல காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அலி நாயகம் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹோட உயிர் தான் முக்கியம்னு நினைச்சு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கிட்டு இருந்த அதே படுக்கையில துணிச்சலா போய் படுத்துக்கிட்டாங்களே, அதுதான் உண்மையான தியாகம். பத்ரு, உஹுது, அகழ்னு எல்லா போர்களிலும் முன்னணியில் நின்னவங்க. குறிப்பா கைபர் போர்ல யாராலையும் அசைக்க முடியாத அந்த இரும்பு கோட்டை கதவை ஒத்தை கையால தூக்கி எறிஞ்சாங்க. அன்னைக்குத்தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம்னு பட்டம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு பெரிய மேதை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அறிவின் நகரம்னா அலி அதன் நுழைவாயில். அலி நாயகம் ஆட்சி செஞ்ச காலத்துல ஒரு நாள் ஒரு தங்க நாணயத்துக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள முன்னாடி வந்தா. ஒருத்தன் எண்ணெய் வியாபாரி, இன்னொருத்தன் ஒரு வழிப்போக்கன். வியாபாரி சொன்னாரு, இது நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு, இவன் திருடிட்டான். ஆனா அந்த வழிப்போக்கனோ, இல்ல இது என்னோடதுதான்னு தைரியமா பொய் சொன்னான். சாட்சிகள் யாருமே இல்ல. போ அலி நாயகம் ஒரு பாத்திரம் சூடு தண்ணி எடுத்து வர சொன்னாங்க. அந்த தங்க நாணயத்தை மெதுவா அதுல போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல என்னாச்சு தெரியுமா? அந்த தண்ணீரோட மேல கொஞ்சம் எண்ணெய் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சு. உடனே அலி நாயகம் சொன்னாங்க, இந்த நாணய எண்ணெய் வியாபாரியோடதுதான். ஏன்னா அவர் தினமும் எண்ணெயை கையாளுறதால அவன் கையில இருந்த எண்ணெய் இந்த நாணயத்துல ஒட்டி இருக்கு. இப்ப சுடு தண்ணீரால அந்த எண்ணெய் மேல வந்துருச்சு. அப்படி சொல்லி அந்த பொய்யனை கண்டுபிடிச்சாங்க. அங்க இருந்த எல்லாரும் அவரோட அறிவை பார்த்து வியந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கணிதத்திலயும் பெரிய மேதை. ஒரு முறை 17 ஒட்டகங்களை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய சிக்கலான கணக்கு வந்துச்சு. ஒரு ஒட்டகத்தையும் வெட்டாம அவரோட அறிவாலே அதை துல்லியமா பிரிச்சு கொடுத்தாங்க. அவரோட குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை பாத்திமா நாயகிய அலி நாயகத்துக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அப்போ அலி நாயகம் தன்னோட இரும்பு கவச உடைய வித்து கிடைச்ச காசை தான் மஹரா கொடுத்தாங்க. அந்த திருமண விருந்துல கூட பேரிச்சம்பழமும் சத்துமாவும் மாதிரி எளிய உணவுகள் தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த உன்னத தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட அந்த உன்னத மனிதர் ரமலான் 19ஆம் நாளில் பள்ளிவாசலில் சுபுஹ் தொழுகையில் இருந்தப்போ இப்னு முல்ஜம் என்பவனால் விஷம் தடவிய வாளால் தாக்கப்பட்டாங்க. ரத்தம் வழிய மரணப்படுக்கையில இருந்தப்போ கூட தன்னை கொன்றவனுக்கு சாப்பாடு கொடுங்க, அவனை கொடுமைப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ரமலான் 21ஆம் நாள் அவங்க ஷஹீதானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அலி நாயகம் அவர்களுக்கு ரசூலுல்லா கூட பிறந்த அண்ணன் இல்ல, பெரியப்பா மகன்தான். இருந்தாலும் ரசூலுல்லாவோட அந்த படுக்கையில மரண பயம் இல்லாம படுத்தாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் உண்மையான அன்பு. அவங்க அவ்வளவு பெரிய வீரராகவும் அறிவாளியாகவும் இருந்தும் கூட ஒரு நாள் எனக்கெல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன்னு தலைக்கண காட்டல. ஆனா நீங்க பிரிச்சு பார்த்து சண்டை போடுறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க அறிவையும் வீரத்தையும் தப்பான இடத்துல காட்டுறீங்க. நமக்கு இருக்கிற அறிவு அடுத்தவங்களை அடக்கிறதுக்காக இல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான். அவங்க திருமணத்தை எவ்வளவு எளிமையா நடத்தினாங்க. ஆனா நாம இப்போ எப்படி இருக்கோம்? சின்ன ஸ்நாக்ஸ்ல இருந்து வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவு ஆடம்பரம் பண்றோம், எவ்வளவோ விஷயங்களை வீணாக்குறோம். அந்த வெட்டினவனுக்கு கூட உணவு கொடுக்க சொன்னாங்க. ஆனா நீங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ கூட உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்களே. நம்பிக்கை கொடுத்தா எனக்கு பத்தாது, நான் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. அதிகமா ஆசைப்படுறதும் பொருளை வீணாக்குறதும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாம இருக்கிறதும் நல்ல குணமே இல்ல. சாரி நானா,
நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இனிமே நாங்க ஷேர் பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம் நானா, இன்ஷா அல்லாஹ். ஈமானோடு வளரும் அமீ, அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாஹ்வின் பெரிய வரம் என் அமீன். பார்த்தீங்களா குழந்தைகளா, இந்த வரலாற்றை கேட்டு அமீனும் ஜெய்னாவும் எப்படி மாறிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச கையோட உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நீங்கள் இன்னைக்கு யாருக்கு என்ன விட்டு கொடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து மற்ற குழந்தைகளுக்கும் விட்டு கொடுக்கறத பற்றி ஒரு ஆர்வம் உண்டாகும். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன விஷயம் உங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தருதுன்னு நீங்களே பாருங்கள். குழந்தைகளா, இப்போ இது உங்கள் டர்ன். ஹசரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீரத்தை பாராட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அசதுல்லாஹ் என்ற பெயரின் பொருள் என்ன? ஏ, அல்லாஹ்வின் நண்பன். பி, அல்லாஹ்வின் சிங்கம். சி, அல்லாஹ்வின் போர் வீரன். டி, அறிவின் அரசன். கரெக்டான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். ராக் ஸ்டார் அஃபிஷியல் என்ற சப்ஸ்கிரைபர் கேட்ட தராவீஹ் தொழுகையின் முக்கியத்துவத்தை அமீன் எப்படி கற்றுக்கிறான் என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.